முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இன்றைக்கு விரிவான கலைவாணியில் இருக்க சரியாக 8 மணி அளவில் என்பது பதிவு செய்யப்படுகிறது. தினசரி வானிலை அறிக்கையை பெறவும் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்கின்ற பில் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையை பார்க்கலாம். இன்றைக்கான ஃபோர்காஸ்டிங் படி பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல கீழடுக்கில் நிலவக்கூடிய காற்றின் திசைவேக மாறுபாடு இன்னும் கீழடுக்கு சுழற்சி சரியான முறையில் அமைப்பில் உருவாகவில்லை. ஆனால் கீழடுக்கு சுழற்சியுடன் இணைந்த அமைப்பு வருகின்ற 10ஆம் தேதி உருவாகிறது. இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது அப்படின்றத நம்ம உங்ககிட்ட தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். இந்த சுழற்சி மிக தீவிரமான ஒரு சுழற்சி. கடந்த மே மாதத்தில் வந்ததை விட இது கொஞ்சம் தீவிரம் அதிகம். எனவே இந்த சுழற்சிக்கு வலு என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக மழையும் அதற்கு தகுந்தா போன்று தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்றத நான் நேற்றைய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்றைக்கு இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்களை நம்ம பேச போகிறோம். மிக மிக முக்கியமான விஷயம். அதே போன்று இன்றைக்கு இரவு சரியாக 8 மணி அளவுக்கு பிறகு அல்லது 8 மணிக்குள் வடகிழக்கு பருவமழை 2024 எப்படி இருக்கும் என்கின்ற பகுதி 2வது அறிக்கை வெளியிடப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஆய்வுகள் நடக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு சரியாக வந்ததுன்னா இன்றைக்கி நம்ம வெளியிட்டுடலாம். இல்லைன்னா 24 hours அடுத்த 9ஆம் தேதி அந்த தேதிக்குள்ளே நம்ம வெளியிடுவது சரியாக இருக்கும் என்று நான் திட்டமிட்டு இருக்கிறேன். ஆகவே கரெக்டாக சொல்லணும்னா மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே அறிக்கை வந்துடும். இன்றைக்கி ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக முத்துசெல்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் பகுதி 2வது வடகிழக்கு பருவமழை 2024 எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பேசிடலாம். தற்போதைய நிலவரப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி உருவாகிறது. இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி. நாளை மறுநாள் உருவாகிறது சரியாக சொல்லணும்னா. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல கீழடுக்கில் நிலவக்கூடிய காற்றின் திசைவேக மாறுபாடின் காரணமாக தமிழ்நாட்டின் நிறைய மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக நிறைய வட மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை இன்னும் அடுத்த 2 தினங்களுக்கு பதிவாக இருக்கிறது. அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும், சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலும், திருவள்ளூர் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் நல்ல மழையும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஒசூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் முதற்கட்டமாக இந்த பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழையும், மதிய நேரத்தில் பொறுத்தவரையில் புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மதிய மாலை நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், அதே போன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கடலோர மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழையும், தேனி மற்றும் திண்டுக்கல், திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையும், மத்திய மாவட்டங்களில் திருச்சி உள்ளிட்ட மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இன்றைக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைக்கு பரவலாக கனமழையும், அதே போன்று வட தமிழகத்தின் அநேக இடங்கள் எந்த மாவட்டத்தையும் இந்த தருமபுரி விட்டுட்டோம், வேலூர் விட்டுட்டோம், கிருஷ்ணகிரி சொல்லலை, திருப்பத்தூர் சொல்லலை, அரியலூர் சொல்லலை, பெரம்பலூர் சொல்லலை, தஞ்சாவூர் சொல்லலை, நாகப்பட்டினம் சொல்லலாம் அப்படின்னு வர வேண்டாம். பொதுவாக சொல்லணும்னா தென் மாவட்டங்களிலிருந்து தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தொடங்கி வட மாவட்டங்கள் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகள் எல்லா மாவட்டங்களிலும் நல்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. அதனால் பர்டிகுலராக நம்ம எந்த பகுதியும் ஒதுக்கலை. நான் ஆரம்பத்திலேருந்தே ஆகஸ்ட் 1ஆம் சொல்லிட்டு வரேன். நீங்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து தமிழகம் எங்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழகம் எங்கும் மழை பதிவாகிவிட்டது. நிறைய மாவட்டங்களில் நாமக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, நேற்று காரைக்குடியெல்லாம் 3 முறைக்கு மேலே மழை. அப்படி இருக்கிறதுனால நம்ம சொன்னபடி நடந்திருக்கிறது. அதே போன்று இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யும். நேற்று தினம் நான் கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். நிறைய கமெண்ட் வந்திருந்தது. நிறைய பேர் தங்களுடைய பதிவெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணுறாங்க. அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள். தொடர்ச்சியாக நமது யூடியூப் சேனல் 4 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்மளோட யூடியூப் சேனலோடைய நான் பேசக்கூடிய விதத்தை பார்த்தே அவங்க மழை எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால் அறிக்கையை முழுவதும் கவனிச்சிங்கன்னா தங்கள் மாவட்டத்திற்கான அறிக்கையும் இதில் இடம்பெறுகிறது. தங்கள் மாவட்டத்தை ஒட்டி எந்தெந்த மாவட்டம் இருக்கிறது, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நம்ம சொல்லாமல் விட்டுருக்கோன்னா திருப்பத்தூரை சொல்லியிருக்கோம், திருவண்ணாமலை சொல்லியிருக்கோன்னா கண்டிப்பாக உங்கள் மாவட்ட பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம குறிப்பிட்டுக் கொள்கிறோம். ஓகேவா? நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென் கடலோர பகுதிகள், உள் மாவட்டங்கள் என
தமிழகத்தின் அநேக இடங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. எந்த பகுதிகளும் ஒதுக்கவும் இல்லை, எந்த பகுதியும் விளக்கவும் இல்லை. எல்லா பகுதிகளிலுமே நம்ம சொல்லியிருக்கோம், எல்லா பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த 2 நாட்கள் மழையை விட வருகின்ற 10ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை தீவிரமான மழையாக இருக்கும். அதாவது தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய மழையாக இருக்கும். நிறைய ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர் ஓடைகள் பகுதிகளிலும் அந்த நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய பகுதிகளிலும் நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், காற்றாற்று வெள்ளம் கண்டிப்பாக ஏற்படும். நிறைய மாவட்டங்களில் காற்றாற்று வெள்ளம் ஏற்படும். இது ஒரு பருவமழை போன்ற ஒரு சுழற்சி, சாதாரணமான சுழற்சி கிடையாது. இது வடகிழக்கு பருவமழையில் அக்டோபர் மாதத்தில் முதல் கட்டமாக இது மாதிரியான சுழற்சிகள் வடகிழக்கு பருவமழை தொடக்கி விட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு தென்மேற்கு பருவமழை காலம் அப்படின்ற காரணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட சுழற்சி தான். இது எல்லா வருஷமும் வரக்கூடியது. ஆனால் இந்த வருஷம் வலுவாக இருக்கிறது, அதுதான் வித்தியாசம். வலுவென்றால் சாதாரணமான வலு கிடையாது. தென்மேற்கு பருவமழை காலங்களில் முதற்கட்டமாக வங்கக்கடல் பகுதியில் எந்த ஒரு நிகழ்வுமே உருவாகாது. அதாவது வங்கக்கடல்னால் வடமேற்கு வங்கக்கடலை தவிர்த்து ஒடிஷா, ஆந்திரா, ஓட்பள்ளர் பகுதியை தவிர்த்து மற்றபடி தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை இந்த மாதிரியான பகுதியில் எந்த ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகாது. ஆனால் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை அருகே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அது எப்படி தென்மேற்கு பருவமழையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்றத நீங்கள் கேட்குறீங்கன்னா, இதுதான் காலநிலை மாற்றம். ஆனால் இந்த நிகழ்வு நேரடியாக தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அப்போ நம்மளுக்கு பருவமழை பேட்டர்ன் என்ன? தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் மலைமறைவு பிரதேசம், நிகழ்வுகளே நம்ம பகுதிக்கு வராது. ஆனால் இப்போ முதற்கட்டமாக ஒரு நிகழ்வு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இனி வரக்கூடிய ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்கள் தென்மேற்கு பருவமழையிலும் கூட தமிழ்நாட்டிற்கு ஒரு பருவமழை காலமாக விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆடி மாதம் தொடங்கிவிட்டாலே ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழிக்கு ஏற்ப அந்த காலத்திலே மழை பெய்திருக்கிறது. ஆடி மாதம் விட்டாலே அந்த காலத்திலேயே மழை தொடர்ந்து பெய்ததன் காரணமாக தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்ற ஒரு பழமொழிக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா, ஆடி மாதங்கள்லேருந்து ஆடி இறுதியில் தீவிரமடைந்திருக்கக்கூடிய இந்த மழை, அதே மாதிரி ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்திருக்கக்கூடிய மழை இன்று வரை காணப்படுகிறது. இனி அடுத்து வரக்கூடிய 10 தினங்களுக்கும் கனமழை, மிக கனமழை என்கின்ற அளவில் மழை தொடர்ந்து கொண்டே போகிறது. கனமழை, மிக கனமழை, எங்கு பார்த்தாலும் கனமழை, மிக கனமழை, தென் மாவட்டங்களில் மிக கனமழை, டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை, வட மாவட்டங்களில் மிக கனமழை. அப்போ என்ன பண்ணணும்? ரெயின் கோட்ஸ், குடைகளை பயன்படுத்துங்க. நெல் தானிய பயிர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கணும். உப்பளங்கள் மற்றும் செங்கல் சோலை பணிகளை இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஏறத்தில் ஒரு 20 நாட்களுக்கு செய்ய வேண்டாம். அப்படி செய்யணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதற்கான தகுந்த பாதுகாப்போடு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு பணிகளையும் இன்றைக்கு கூட மதியம் வரைக்கும் செய்யலாம், அனைத்து மாவட்டங்களிலும். ஆனால் 10ஆம் தேதிக்கு பிறகு அந்த மதியத்திற்கு மேலே கூட செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஏன்னா மதியம் மழை பெய்யும், காலையிலும் மழை பெய்யும், மாலையிலும் மழை பெய்யும், இரவிலும் மழை பெய்யும் அப்படின்ற காரணத்தினால வருகின்ற 10ஆம் தேதிக்கு மேலே எந்த ஒரு பணிகளையும் செய்ய வேண்டாம். 10ஆம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், டெல்டா மாவட்டங்கள் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், வட மாவட்டங்கள் மிக தீவிர கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலும் வருகின்ற 10ஆம் தேதியிலிருந்து மிக மிக தீவிரமான சுற்று அமைய இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நேரலை அறிக்கை இன்றைக்கு வர இருக்கிறது, அதை பாருங்கள். வடகிழக்கு பருவமழை அறிக்கையும் வரும், அதையும் பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அறிக்கையில் சந்திக்கலாம்.